ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். காலையில எழுந்திரிச்ச உடனே இப்படி தாங்க இருக்குது. இந்த குளிர்ல தான் எழுந்திரிச்சு பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது உண்மையிலே எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பெரிய ஒரு போராட்டமா தான் இருக்குது. அதுவும் நாங்கலாம் இந்த மாதிரி குளிர் பகுதியில இருக்கிறவங்க, நாங்க நார்த் சைடு இருக்கிறோம். அப்பலாம் பார்த்தா காலையில எழுந்திரிச்ச உடனே இப்படி தான் இருக்குது. காலையில எந்திரிச்சுட்டு, வாச தொளிச்சுட்டு, நம்ம நார்மலா ஆனா நம்ம ஊர்ல பார்க்குற மாதிரி நாங்க இருக்கிற குவார்ட்டர்ஸ் முன்னாடி வாசலிக்கிற மாதிரி தான் இருக்கு. வாசலிக்கலாம், கோலம் போடலாம். ஆனா குவார்ட்டர்ஸ்ல இருக்கிறோம்னு பேரு தான். ஆனா நம்ம வில்லேஜ்ல எப்படி இருப்போமோ, சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நல்லாவே இருக்கும். யாராவது டெல்லிக்கு வரதா இருந்தா கண்டிப்பா வாங்க. நாங்க உங்கள விசிட் பண்றோம். இப்படிதான் இருக்குங்க. பக்கத்துல இருக்கிறது மட்டும் தான் தெரியும். தூரமா இருக்கிறதெல்லாம் தெரியாது. ஆனா அவங்களுக்கு நம்ம தெரிய மாட்டோம். நம்மளுக்கு அவங்க தெரிய மாட்டோம். ஆனா நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கும்போது கிளீனா தெரியும். ஆனா தூரமா நின்னு பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கும். இன்னைக்கு கூட கொஞ்சம் கம்மியா இருக்குதுங்க. இல்லன்னா இத விட மோசமாவே இருக்கும். குளிரு பயங்கரமா தான் இருக்குது. எப்பவுமே லாஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் சீக்கிரம் குறைஞ்சிருச்சு. இந்த வாட்டி இன்னும் குறையல. இப்படியே தான் இருக்குது. இந்த டைம்ல தான் பசங்களும் இதே இதுல குளிர்ல தான் காலையில எழுந்திரிச்சு குளிச்சு, ரெடி ஆயி ஸ்கூலுக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. நம்ம ஊர் சைடு தாங்க ஸ்கூல் டைம்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா இங்கேல்லாம் உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. பசங்க கிளம்பி போறத நெனச்சாலே நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது. அவ்ளோ மோசமா இருக்குது கிளைமேட்டு. என்ன பண்றது? இங்கிட்டு வந்துட்டோமே! போய் தானே ஆகணும். இது பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு, நான் அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். அதனால கொஞ்சம் குளிர் கம்மியாயிடுச்சு. பசங்க போகும்போதெல்லாம் பசங்க ரோட்ல போறதே தெரியல, அந்த மாதிரி இருந்தது. இந்த பூ உங்களுக்கு தெரியுதா? இது கடுகு செடி. இங்க கடுகு செடி தான் இந்த டைம்ல ஜாஸ்தி இருக்கும். இது நம்ம நார்மலா நான் போட்டு விட்டா வந்துருச்சு. சரிங்க. வெளியில ரொம்ப குளிரா இருக்குது. வீட்டுக்குள்ள போலாம் வாங்க. இது பேக் சைடு டோரு. அதனால தான் அவ்ளோ டேமேஜ்ல இருக்குது. இது பேக் சைட்ல இருக்குது. இதுதாங்க கிச்சனு. கிச்சனுன்னு தெரியும். இருந்தாலும் பாருங்க, உண்மையிலே நாங்க இந்த கிச்சன்ல அடுப்பு வைக்கிற மேடை மட்டும் தாங்க இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. இந்த சுவிட்ச் போர்டு முதற்கொண்டு நாங்களே செட் பண்ணது தான். சுவிட்ச் போர்டு கூட கிடையாது. அதான் கிச்சனு. இது பாருங்க செல்ஃபா ஒண்ணுமே கிடையாது. அடுப்பு வைக்கிறதுக்கு மட்டும் தான் வச்சிருப்பாங்க. இது கல்லு இடிச்சுட்டு அப்படியே வச்சுட்டேன் மறந்துட்டு. சரி அடியில எடுத்து வச்சுட்டேன். இப்படிதாங்க. வெறும் அடுப்பு வைக்கிறதுக்கு மட்டும் இருக்கும். இந்த நெறையலாம் பொருள் வச்சிருக்கிறவங்கலாம் உண்மையிலே பாவம். அவங்கவங்க தனித்தனியா செப்பரேட்டா ஸ்டாண்ட் வாங்கி வச்சுக்குவாங்க. நம்ம தான் எங்கெங்க கொரவ கூட்ட மாதிரி அங்கங்க தாவிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையா இருக்குது. சாமான் நெறைய வாங்குனாலும் பாருங்க, அத பேக் பண்றது பெரிய பாடா இருக்கும். அதனால நான் அதிகமாலாம் சாமான்லாம் வச்சுக்கிறது இல்லங்க. சும்மா இருக்கிற இந்த பாருங்க ஹார்லிக்ஸ் டப்பா, பூஸ்ட் டப்பா, காம்ப்ளான் டப்பா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். சாமான் அதிகமா வாங்குறதில்ல. குளுருக்குலாம் இந்த வைஃபர் தாங்க யூஸ் பண்ணியே ஆகணும். வேற வழியே இல்ல எங்களுக்கு. கையில தண்ணிய தொடவே முடியாது. அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கும். இந்த பைப் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பைப் நம்ம டேங்க்ல இருந்து வர தண்ணி அந்த பைப்ல வந்துட்டுருக்கும். 2வது பைப்பு நம்ம சுடு தண்ணி. அது எப்பவுமே வரும். 3 நம்ம போர் தண்ணி. அந்த நார்மலா அவங்க எடுத்து விடும்போது வர்ற தண்ணி அது. பாருங்க. இந்த ஜன்னல்ல கேப் இருக்கும் பாருங்க. அதுல தான் அந்த டப்பாவ பூரா அடுக்கி வச்சிருக்கிறேன். மேல, கீழ எதுவுமே செல்ஃப் வைக்கலன்னா, அதாவது கிச்சன் ஐட்டத்த எங்கங்க கொண்டு போய் வைக்க முடியும்? இப்படிதாங்க குவார்டர்ஸ் எல்லாம் இருக்குது. என்னான்னு தெரியல. நாங்க இருந்த குவார்டர்ஸ் எல்லாம் இப்படிதான் எனக்கு அமையுது. என்னமோ என் தலையெழுத்தோ என்னமோ! நாங்க சிவில இருந்தோம். அப்பவும் பாருங்க கிச்சன் இந்த மாதிரி கூத்துல தான் இருந்தது. இது பாருங்க செப்பல் ஸ்டாண்டோட இதுதான். இது 2 குடுத்தாங்க குவார்டர்ஸ்ல. சரி 1 செப்பலுக்கு வச்சு விட்டுட்டு, இன்னொன்னு சும்மா தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுல அந்த இருக்கிற அந்த டப்பா கிப்பாலாம் பெரக்கி வச்சாச்சுங்க. வேற வழி இல்ல. இது பசங்கள அனுப்பிச்சு விட்டுட்டு எடுத்ததுனால தான் கிச்சன்லாம் கிளீனா இருக்குது. இல்லன்னா மோசமா தான் இருக்கும். ஆனா, இந்த பாத்திரம் வைக்கிறதுக்கு மட்டும் ஒரே ஒரு இது மட்டும் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் மத்தபடி எல்லாமே வேணுன்றவங்க எல்லாமே எக்ஸ்ட்ரா எல்லாமே செல்ஃப் வச்சு டப்பால்லாம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்க. பட் நமக்கு எதுக்குங்க அந்த எல்லாம் பேக் பண்ணிட்டு போறது கஷ்டமா இருக்குன்றதுனால அத நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு எல்லாம் தூங்கிட்டு அப்படி அப்படியே கிடந்தது. என்னமோ இன்னைக்கு அதிசயமா பில்லோவ மட்டும் அடுக்கி வச்சிருந்தானுங்க பசங்க. பெட்ஷீட் மட்டும் அப்படியே கிடந்தது. சரி நம்ம அத கிளீன் பண்ணிக்கலான்னு வந்துட்டேன். ஆனா எங்களுக்கு 2 ரூமுங்க. இது பெட்ரூமு. ஆனா ஜன்னல திறந்தோம்னா உள்ள வெயில் நல்லாவே அடிக்கும். உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க. அ அதான் சொன்னேன்ல வில்லேஜ்ல இருக்கிற லைஃப் தான் நாங்க டெல்லியிலேயே அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். பெட்ரூம்குள்ளேயே நல்லாவே வெயில் அடிக்கும்.
பசங்களாம் போயிட்டாங்கன்னா, ஜன்னல திறந்து விட்டுட்டோம்னா, உள்ள வெயில் அடிக்கும். அத கிளீன் பண்ணி விட்டுட்டு, எல்லா வேலையும் முடிச்சிடலாம். ஆனா, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வெயில் வந்துச்சு. காலையில பனிய பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இருந்தது. என்னமோ சீக்கிரம் இன்னைக்கு வெயில் வந்துருச்சு அதிசயமா. இல்லன்னா பாருங்க, ஒவ்வொரு நாளைக்கு வெயிலே வராது. ஒரே குளிராவே இருக்கும். இந்த பெட்ஷீட்ட போத்திட்டு, ஹீட்டர போட்டுட்டு பேசாம உட்காந்துருவேன். சரி இன்னைக்கு வெயில் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். என் பையன் டேபிள் மட்டும் அந்த கண்ட்ராவில வச்சுட்டு இருந்தான். அவ்வளோதான். அ இது கொசு ஜாஸ்தி இருக்கும். அப்ப கட்டுனது. திரும்ப அவுக்கவே இல்ல. ஏன் இருக்கணும் அப்டின்ட்டு விட்டாச்சு. ஆ பெட்ரூம கிளீன் பண்ணி விட்டுட்டு ஹாலுக்கு வந்தாச்சு. இது ஹால்ன்னு இல்ல. அந்த பெட்ரூம் ஒண்ணு, இந்த ரூம் 2டே 2 ரூமு தான் எங்களுக்கு. இன்னைக்கு வெயில் வந்து நல்லா இருக்குதா, அதனால கதவ திறந்துட்டேன். சரி உள்ள வெயிலு பெட்ரூம்லயும் வெயில் வரும். இந்த மாதிரி ஹால்லயுமே வெயில் வரும். முன்னாடி கதவு, பின்னாடி கதவு. பின்னாடி வந்து ஈவினிங் டைம்ல வெயில் வரும். அந்த ஆஃப்டர்நூன். இது காலையில வந்துட்டு முன்னாடி நல்லாவே வெயில் அடிக்கும். சரி வெயிலு தான் இன்னைக்கு இருக்குதே அப்டின்னு சொல்லிட்டு திறந்து விட்டுட்டோம். இந்த பெட்டு வந்து தெர்மல் பெட்டுன்னு சொல்லுவோம். நம்ம தெர்மாக்கோல் இருக்கும் பாருங்க. அதே மாதிரிலே வந்து பெட்டு பண்ணியிருப்பாங்க. இந்த அந்த பெட்ல படுத்தோம்னா வந்து நல்ல ஹீட் குடுக்கும். அதனால அந்த பெட்டு வந்து கம்பல்சரி எல்லாருமே வாங்கிக்கிருவாங்க. குளிரான டைம்ல. ஏன்னா கீழ வந்து தரையில வந்து காலே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஜில்லுண்டு இருக்கும். வீட்டுக்குள்ள போடுறதுக்குன்னு தனி செப்பல் வாங்கி தான் நாங்கலாம் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். நம்ம சைடு வந்து வீட்டுக்குள்ள செப்பலே போட மாட்டோம். ஆனா என்ன செய்யுங்க, இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறி தானே ஆவணும். மாறியாச்சுங்க. பெட்ரூம வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டு, ஹால வந்துட்டு கதவ திறந்து விட்டு பெருக்கி விட்டாச்சுங்க. பெருக்கி விட்டு நல்லபடியா இன்னைக்கு டேவ வந்து முடிச்சுட்டோம். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.